ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது கிரேஸ் அக்கா அவங்க செஞ்ச ரெசிபி தான். க்ரீம் ரோலே வித் கோகோனட் சாக்லேட் பால்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இது நம்ம கிச்சன்லேயும் ரொம்ப அட்டகாசமாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்மிஜி கிச்சன். இந்த ரெசிபிக்கு முதல்ல டெசிகேட்டட் கோகோனட் தாங்க வேணும். இதுக்கு ஒரு கப்பளவு தேங்காய் துருவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, சும்மாவே அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இது ஒரு பேனில் சேர்த்து நல்லா தண்ணி சத்து இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகி வரணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. கலர் மாறிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற வச்சிடலாம். இப்போ சாக்லேட் எடுத்துருக்கேன், டார்க் சாக்லேட்டு. இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இருக்கட்டும். நம்ம ஆற வச்சுருந்த தேங்காய் துருவலை பாருங்கள், நல்லா இந்த பாருங்கள் ட்ரை ஆகி நல்லா வந்துருச்சு, கையில் ஒட்டாமல். இப்போ இது கூட கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இதை உருண்டை பிடிச்சிடலாம். இது ஒரு கப்பளவு தேங்காய் துருவலாம் நான் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். எடுத்துகிட்டு இதை மறுபடியும் நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்து இந்த மாதிரி டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இதை சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சா போதுங்க. சாக்லேட் நல்லா செட் ஆகி வந்துடும். இது மேலே கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துறேன். ஒயிட் சாக்லேட் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை உள்ளே வச்சிடலாம். அப்போ இருக்கட்டும். இப்போ விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் விப்பிங் க்ரீம் பவுடர் சேர்த்து திக்கான தேங்காய் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு முதல் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் அதில் தான் விப்பிங் க்ரீம் இந்த மாதிரி அடிக்கிறேன். அடித்ததுக்கப்புறம் இது செட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். விப்பிங் க்ரீம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் சுகர் சேர்த்துடலாம். சுகர் சேர்த்து நம்ம கேரமல்ஸ் ஆக்கிடலாம். கேரமல் ஆக்கிட்டு நம்ம சேர்த்தோம்னா கெட்டி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நான் சுகர் சேர்த்துட்டு இது மேலே நான் லைட்டர் வச்சு சூடு காட்டி தான் நான் அதை கேரமல் ஆக்க போகிறேன். இந்த மாதிரி நான் கேரமல் ஆக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் கேரமலாக செஞ்சு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கனமாக கட்டியாயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சூடு காமிட்டிடலாம். காமிச்சு கொஞ்சம் பாருங்கள், சுகர் உருக ஆரம்பிக்கும். சூடு போட்டது இந்த மாதிரி உருகி கலர் மாறி வரும். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம சாக்லேட்டு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுவும் செட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து இது உள்ளே வச்சிடலாம். 2 சாக்லேட்லையும் எடுத்து வச்சிட்றேன். அவ்வளோதாங்க. ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பரான க்ரீம் ரோலே வித் கோகோனட் சாக்லேட் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் குக் வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.